திமுக கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாரும் அடிமை இல்லை. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 23 முதல் 25ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதிமுக வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் 23ஆம் தேதி திருச்சி, திருவெரும்பூர், லால்குடி பகுதிகளிலும், 24ஆம் தேதி மணச்சநல்லூர், துறையூர், முசிறி பகுதிகளிலும், 25ஆம் தேதி ஸ்ரீரங்கம், மணப்பாறை உள்ளிட்ட இடங்களிலும் இபிஎஸ் பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் சிறப்பாக நடைபெற முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, ஆர்.பி. உதயகுமார், அக்ரி, எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் வழிபட்டனர். தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைத்துள்ள நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து அவரை நீக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு சட்டவிரோதம் என்றும் நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் தலைவர் பதவியை ஓராண்டு நீட்டித்து கட்சி விதிகளுக்கு முரணாக செயல்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய உளவுத்துறைக்கும் ராமதாஸ் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தூய்மை பணியை தனியார் வசமிடமிருந்து மீண்டும் மாநகராட்சி வசம் ஒப்படைக்க வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனியார் நிறுவனத்தில் தற்காலிக ஊழியர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தனியார் நிறுவனத்தில் 207 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நேற்று மட்டும் பணியில் சேர்ந்ததாகவும் இதுவரை 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் சட்ட விதிகளின் கீழ் வருவதால் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பு கிடைக்கும் என்று சென்னை மாநகராட்சி விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் எந்தவொரு தற்காலிக தூய்மை பணியாளரும் பணி நீக்கம் செய்யப்படவோ பணி மறுப்போ செய்யப்படவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் கிடைத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தங்களின் பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை அறிந்து கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் வேண்டுகோளை தூய்மை பணியாளர்கள் நிராகரித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பின்வாங்க மாட்டோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 1953 தொழிலாளிங்க எங்களோட நிக்கிறாங்க. இங்க யாரும் அதுக்கு மசியில எங்க போராட்டம் தொடரும். திரும்ப ராம்கேக்காரங்க எங்களை அடமானம் வைக்கிறதுக்குன்னு முயற்சி எடுக்கிறாங்களே தவிர மக்களோட கோரிக்கை என்ன, சரி செஞ்சுதான் பாப்போமே அப்படின்ற வழிக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க. சென்னையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என்று அமைச்சர் K.N. நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது பற்றி முதலமைச்சர் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் கூறினார். நானும் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். ராமேஸ்வரத்திற்கு 18 பேர் கொண்ட குழுவுடன் வந்திருந்த அவர் அக்னி தீர்த்த கடலில் நீராடி வழிபட்டார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்திற்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னையில் அவரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் கொரிய நாட்டைச் சேர்ந்த கனோவா ஹீஜே முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கமும், இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பஜர் அரியானா 2ஆம் இடமும் பிடித்து வெள்ளிப் பதக்கமும், இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் குடிகால் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த இந்த பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பாலத்தை கீழே இறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை மற்றும் தாம்பரத்திற்கு புறப்பட்ட ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சில பயணிகள் பேருந்தில் புறப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்தில் நிலைமை சீரானது. சமூக வலைதளங்களில் வருவது எல்லாமே உண்மையில்லை என்றும் அதனை உண்மை என நம்பி நம்மை நாமே வருத்திக் கொள்வதாகவும் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து வாழ்க்கையில் இலக்கை நிர்ணயித்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இன்னைக்கு நான் என்ன சாதிக்கணும், இன்னைக்கு நான் என்ன சாதிச்சா நாளைக்கு நின்று என்னால எதை போராடி ஜெயிக்க முடியும், இது எப்பவுமே உங்க மைண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். சிவகாசியில் பிரபல பட்டாசாலைகளில் 2வது நாளாக நேற்று இரவிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நீடித்தது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் பிரபலமான சோனி, காளீஸ்வரி பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்கள், உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்களில் 2வது நாளாக நேற்று சோதனை தொடர்ந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சார்பில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சுதந்திர தினத்தை வரவேற்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூவர்ண நிறங்களில் LED விளக்குகளால் ஜொலித்து வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில்வே பணிமனையில் ரயில்வே ஊழியர்கள் தங்கும் ரயில் பெட்டி தேசிய கொடியின் வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் ஓய்வெடுக்கவும் உணவு உண்பதற்காகவும் வழங்கப்பட்ட பெட்டியில் தேசிய கொடி, மகாத்மா காந்தி படங்கள் வரையப்பட்டுள்ளன. நாமக்கல் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். வாழவந்திநாடு காவல் நிலையத்திற்கு உணவு கொடுத்து வந்த நபரையும் அவரது மகளையும் கடந்த 6ஆம் தேதி சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மோகன் திண்டுக்கல்லுக்கு காரில் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. முள்ளுக்குறிச்சி பகுதியில் தந்தை இறங்கிய நிலையில் மாணவியை மட்டும் SSI அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடி வெடித்ததில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். திருவிழாவில் வெடிக்கும் நாட்டு வெடியை மாணவர் ஒருவர் கல்லூரிக்கு கொண்டு சென்ற நிலையில் உணவு இடைவேளையின் போது வெடியை மேசை மீது வைத்து மாணவர்கள் விளையாடி உள்ளனர். அப்போது நாட்டு வெடி வெடித்ததால் மாணவர் ஒருவருக்கு கையிலும் மற்றும் ஒரு மாணவருக்கு கண்ணிலும் காயம் ஏற்பட்டது.
பெரம்பலூரில் சாமியப்பா நகரில் வசிக்கும் மருத்துவர் வீட்டினுள் புகுந்த கொள்ளையர்கள் 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் உமர் பாஷா இரவு பணிக்கு சென்றிருந்த வேளையில் வீட்டில் யாருமில்லாததை அறிந்த கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து புகுந்துள்ளனர். பீரோவில் இருந்த 33 சவரன் தங்க நகைகள், சுமார் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், 5 லட்சம் ரூபாய், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மலைத்தேனீ கூட்டம் கலைந்து தேனீ